ட்ரேடரும் இல்லை, இன்வெஸ்டர் இல்லை. இந்த வேல்யூவேஷனில் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம ரன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நிச்சயமா இல்லை. அடுத்த மாதம் எப்படி வாடகை கொடுக்குறது தான் நினச்சேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சேல்ஸில் ரொம்ப பரிச்சயமான விஷயம். எப்படி 2020 சமாளிச்சிங்க? ஒரே டைமில் எங்களுக்கு 3 விதமான அட்டாக் இருந்தது. எஃப்ஐ ராணா சிலை ஆகிட்டாங்க, ரீட்டைலர்ஸ்லாம் பாகுபலி சிலை ஆகிட்டாங்க. என் பணம் சேஃபாக இருக்குமா? இந்த 18 லட்சம் பேர் லாஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம பில் பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ யூஸ்வலாக நம்ம நிறைய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸை நம்மளோட பாட்காஸ்ட் சீரீஸில் ஒவ்வொருத்தங்களா இன்டர்வியூ பண்ணி அது மூலியமா ஒரு சில லேர்னிங்ஸ் இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பாட்காஸ்ட்டில் ட்ரேடரும் இல்லை, இன்வெஸ்டர் இல்லை, பட் சிஇஓ ஆஃப் புரோக்கிங் ஃபர்ம் என்ரிச் மணி மிஸ்டர் பொன்முடி சார், அவர் தான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். இந்த இன்டர்வியூ வந்து நாட் அபவுட் ஸ்பெசிஃபிக்லி அபவுட் புரோக்கர். ஒரு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பர்சன் நார்மலாக ஒரு ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்ரிச் மணி ஆல்மோஸ்ட் ஒரு 250 crores வேல்யூவேஷன் இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இவரோட ஜேர்னி எப்படி இருந்தது? இந்த ஜேர்னியில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருப்பாரு, நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்துருப்பாரு, நிறைய ட்ரேடர்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் பார்த்துருப்பாரு. புரோக்கிங் பின்னாடி என்னென்னலாம் நடக்குது, அந்த ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் நிறைய பேர் இன்னும் நிறைய மணி விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம்? இந்த ஓவரால் ஜேர்னி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு த பாட்காஸ்ட். இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா 250 கோடி வேல்யூவேஷன் கம்பெனி ரன் பண்ணுறது பெரிய விஷயம். நம்ம சும்மா இப்போ தலைக்கணி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. பட் ஆனால் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சிங்களா இந்த வேல்யூவேஷனில் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம ரன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நிச்சயமா இல்லை. அடுத்த மாதம் எப்படி வாடகை கொடுக்குறது தான் நினச்சேன். அது எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஆக்சுவலி 2013 நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்ணேன். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு 7,000 rupees சேலரியில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. சப்ரோக்கர் ஆரம்பித்தேன். சப்ரோக்கர் ஆரம்பித்து அதில் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஏன் வந்து ஒரு புரோக்கிங் கம்பெனியாக மாறக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பிக்கலாம்னு கம்பெனி பேர் தான் வச்சோம். 2 years வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுக்க முடியுது. ஓகே. அதுக்குள்ளே அவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க்கை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா பிளான் பண்ணுறது தான் ரொம்ப பெருசு, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது ரொம்ப சின்ன விஷயம். நாங்கள் முத ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து ஆஃபீஸ் எடுத்துட்டோம். 45,000 rupees ரெண்ட்டு, 4 lakh rupees வந்து அட்வான்ஸ். அதை எப்படி இந்த வாடகை கொடுக்குறதுங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாயிண்ட்டு. ஏன்னா எல்லா பிஸ்னஸ் மேனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அன்றைய மாதத்தை எப்படி நம்ம கடக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நாங்கள் வந்ததால் ஈஸியாக ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியுது. அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு கம்பெனி வருங்கிறதெல்லாம் எங்களுக்கு கனவாக இல்லை. இது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2015 மெம்பர்ஷிப் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய சேலஞ்சு வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ வாங்குறது பெருசு இல்லை, அதை நடத்துறது தான் பெருசு. அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு. ஸோ 2015 நீங்கள் வரும்போதே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஃபீல்டில் ஆல்ரெடி ஜீரோதான் ஃபீல்டு வந்திருக்காங்க. ஷேர்கானும் ஆல்ரெடி பெரிய கம்பெனி. அதுக்கப்புறம் மல்டிபிள் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங்ஸ் இருக்காங்க. இவ்வளோ டாப் பிளேயர்ஸ் இருக்கும் போது அந்த டைமில் நீங்கள் தைரியமாக ஆரம்பிச்சிங்களே அந்த கம்பெனியை, அப்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செல்லிங் பாயிண்ட் ஏதாவது இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கும் போது, ரஜினி கமல் இருக்கும் போதே ராமராஜன் வந்து டாப்பில் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு உந்துதல் இருந்திருக்கும் இல்லையா? விச் டிரைவ் யூ மோஸ்ட்? இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே, எனக்கு என் மேலே ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்குது, இதை வச்சு நான் புஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, 2015 2025. பட் அந்த டேல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி எங்களுக்கு பிராண்டே அப்போ கிடையாது. ஸோ நாங்கள் வந்து, ஆனால் எனக்கு சேல்ஸில் வந்து ரொம்ப பேஷனேட். ஓகே. நான் ரொம்ப சேல்ஸ் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சேல்ஸில் ரொம்ப பரிச்சயமான விஷயம். நான் நிறைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் மேன் வந்து அது எப்படி உருவாக்குறாங்கன்னா, நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணி லேர்ன் பண்ணதால தான் பிஸ்னஸ் மேனாக வரும். அது வந்து நம்ம தொடர்ந்து நம்மளை ஊண்டிக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை. அப்போ ஆரம்பிச்சும் போது எனக்கு வந்து சேல்ஸில் வந்து ரொம்ப பேஷனேட்டுங்கிறதால நான் ஈஸியாக சேல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதமே நாங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ அப்போ என்னன்னா, நம்ம பிளானை வந்து பர்ஃபெக்டாக போட்டு அந்த ஃபஸ்ட் மந்த்லேயே நாங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அந்த சென்ஸ் நாங்கள் வாடகை சேலரி எல்லாமே ஓவர் கம் பண்ணி நம்ம வந்துட்டோம். அந்த பிளான் கரெக்டாக இருந்த கொடுத்து தான் எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுது. அப்போ நான் சேல்ஸ் பேஷனேட்டாக இருந்து அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஜேர்னி வந்து எவ்ரி 1 year வந்து 3x 4x ரிட்டர்ன்ஸ். விச் மீன்ஸ் நான் வந்து குரோத், அந்த மாதிரி நான் நிறைய குரோத்தை பார்த்தேன். 2015 ஆரம்பித்து 2020 நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 15x குரோத்தை பார்த்துட்டேன். அப்புறம் அந்த 2020 தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூவாக இருந்தது. அந்த 2020 வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்லி நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1995 2000 வரைக்கும் மொத்தமாகவே ஒரு 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் தான் இருந்தாங்க. அது வரைக்கும் ட்ரேடிங்னா யாராவது ஒரு சில பேர் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டட் சேனல்ஸ் ரொம்ப கம்மி, ஹிந்தியில் இருக்கும், இல்லை ஏதாவது 1-2 இங்கிலீஷில் இருக்கும். என்டிடிவி ப்ராஃபிட், சிஎன்பிசி அப்படின்னு தான் இருந்தது. 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ 25 வருஷம் இல்லாத growth இந்த லாஸ்ட் 5 yearsல கோவிடுக்கு அப்புறமா பயங்கரமாக ஷிஃப்ட் ஆச்சு.
ஒரு சில இண்டஸ்ட்ரி பயங்கரமாக படுத்துருச்சுன்னு வச்சுப்போமே. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குச்சு. அதுலேருந்து மேலே வரதே கஷ்டமாயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லியோ இது புரோக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஆப்ரேஷனல் காஸ்ட் இல்லை, பெரிய பிரான்ச்சஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி மாடலில் ஆப்ரேட் பண்ணல இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தீங்க ஆல் ஓவர் த இந்தியா. எப்படி வந்து 2020 சமாளிச்சிங்க? அந்த கோவிட் எப்படி சமாளிச்சிங்க? நிச்சயமாக எங்களுக்கு பெரிய அந்த டைமில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியை நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு பிளானே எங்ககிட்ட இல்லை. ஈவன் அதுதான் எங்கள் மிகப்பெரிய ரிஸ்க்காக இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்த இந்த growth நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஒரே டைமில் எங்களுக்கு 3 விதமான அட்டாக் இருந்தது. ஒன்று செபி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போஷர் லிமிட்டே கிடையாது, பீக் மார்ஜின் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய லெவலில் எங்களுக்கு இம்பாக்ட். அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கொரோனாவோட ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ். ஆன்லைன் நாங்களும் வந்து ஒரு லெவல் வந்து 20% தான் இருந்தது. ஆனால் 80% 90% ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தவங்க தான் அதிகமாக growth பார்த்தாங்க. இப்போ நாங்கள் இமீடியட்டாக பிவோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டோட்டலாக இருக்கிற பிரான்ச் எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டு பிளானே அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணணும். இவங்களோட பிஸ்னஸை ரீரைட் பண்ணணும், டெக்னாலஜியாக கன்வெர்ட் பண்ணணும். டெக்னாலஜியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது, அது எப்படி உணரணுங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுலேயும் சில விஷயங்கள் எங்களுக்கு நிறைய டிராபேக் வந்தது. ஏன்னா டெக்னாலஜின்னு சொல்லிட்டோம், பில் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இருக்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், அதனால் என்னால் வந்து அதை ஓவர் கம் பண்ணி அந்த காலகட்டத்தில் என்னால் அதை பரிச்சயமாக கொண்டு வர முடியல. ஓகே, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது. அந்த டைமில் எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே வந்து எங்களை மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் புரோக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 70% ஆஃப் த ரெவன்யூ ஃபால் இருந்தது. யாருக்கும் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி எல்லாரும் இருக்கும். 110 புரோக்கர் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 110லேருந்து 10 பேர் தான் இருக்காங்க இப்போ இவ்வளோ தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்போ எல்லாரும் வாஷ் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் இந்த 10 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம வெறும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறோம் எல்லாரும் புரோக்கரு, இவங்க டாப் புரோக்கர்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிஸ்டிக்காக பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது நம்ம கடந்து தான் வந்திருக்கோன்றத சொல்ல வரேன். கரெக்ட். இன்னொரு விஷயம், ஆஸ் அ ட்ரேடரா நான் ஜென்ரலாக வந்து 2008 ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓவர் த பீரியடில் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், ஒரு சில டைம் கண்டினியூஸ் லாஸ் வரும். பட் எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னா, நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் எடுத்தாலும் புரோக்கருக்கு சம்பாரிச்சிட்டு போயிடுறான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு நல்லா தானப்பா இருக்கு அப்படின்ற தாட்டு தான் எப்பவுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டீப் டவுனாக யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோமே, ஆஸ் அ ட்ரேடரா நான் ஒரு புரோக்கரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் புரோக்கராலேயே சம்பாதிக்க முடியும். நானே ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னா அவ்வளோதான், நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், என் காசு எடுத்துகிட்டு போயிடுவேன், டிரான்சாக்ஷன் அங்கே நடக்காது. ஸோ புரோக்கர்ன்றவங்க அஸ் லாங் அஸ் அந்த ட்ரேடர் ப்ராஃபிட் எடுத்தால் மட்டும்தான் புரோக்கிங்கே சம்பாதிக்கவே முடியும் இல்லையா? அதுதான் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ இருக்கிற ஹோல் ஈகோ சிஸ்டமில் இந்த பேங்க் இருக்குது, சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதில் புரோக்கர் மட்டும்தான் ட்ரேடர் ப்ராஃபிட் எடுக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க அதை எடுக்கலைன்னா ட்ராக்ஷன் இருக்காது, ரிட்டன்ஷன் இருக்காது இல்லையா? இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி இருந்தாலும் புரோக்கர் சம்பாதிக்க போகிறோம்ப்பா அப்படின்ற தாட் இருக்கும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இதை பற்றி? ஆக்சுவலி இதுதான் உண்மையான எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டினாக கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா புரோக்கரும் ஈவன் டெக் பேஸ்டு, வெல்த் டெக் பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு யார் வந்தாலும் எல்லாரும் வந்து டெக்னாலஜியாக மட்டுமே 100% வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா டெக்னாலஜி வந்து ஹெல்ப் தான் பண்ணணும். அப்போ டிரைவ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் தான். நீங்கள் வந்து பென்ஸ் காரை வச்சிருந்தாலும் நல்லா டிரைவ் பண்ணால் தான் ஓட்ட முடியும். ஸோ அதே பாயிண்ட் தான் நான் சொல்ல வர பாயிண்ட். இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து ரொம்ப நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். ஓகே, எவ்ரிடே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 லாங்குவேஜில் மல்டி கிளாஸஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் கிளாஸஸ் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து நான் இயர்லி மார்னிங் 6 o'clock மார்க்கெட் அவுட்லுக் கொடுக்குறேன். அது எல்லா நியூஸ் சேனல்லையும், அது விச் மீன்ஸ் பிரிண்டிங் மீடியா எல்லாத்துலேயுமே வந்துடும். சிஎன்பிசி, என்டிடிவி, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், பிஸ்னஸ் லைனு, இண்டு, ஸோ எல்லாத்துலேயுமே நான் மார்க்கெட் அவுட்லுக், ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக் கொடுத்துருவோம். அப்புறம் கண்டினியூஸ் மார்க்கெட் அவுட்லுக் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட் அவுட்லுக். இது என்ன பர்பஸ்க்குன்னா, கிளைண்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக வச்சுக்கணுங்கிற இன்டென்ஷன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைண்ட் லாஸ் ஆகிட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளில் வெளில போயிடுவாங்க. அவங்கள லாங் ரனில் இப்போ அவங்கள லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் எங்களோட வேலையே. ஏன்னா லாங் ரனில் அவங்க இருந்தால் தான் மார்க்கெட்டில் நாங்கள் இருக்க முடியும். இந்த ரிட்டன்ஷன் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நாங்கள் வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் டாப் ப்ராடக்ட்ஸ். ஈவன் வெல்த் டெக்கில் நாங்கள் வச்சிருக்கிறது வந்து ஏஐ பேஸ்டு அட்வைசரி வச்சிருக்கோம். ஏஐ பேஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்டர் வச்சிருக்கோம். ப்ளஸ் ஏஐ பேஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியும். இது எல்லாம் இருந்தாலுமே ஒரு ஹியூமன் ஹெல்ப் பண்ணாமல் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகாது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் அண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, கிளைண்ட்டுக்கு வந்து எந்த விதத்தில் இதை ப்ராஃபிட்டபுளாக உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய சேலஞ்சு. அதை தான் நாங்கள் கடந்த காலங்களில் பண்ணிட்டு வந்துட்டோம். சார், இப்போது ட்ரேடிங் வந்து இன்வெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ இன்வெஸ்டிங்கில் நான் இனிஷியல் பீரியடில் 2008 ட்ரேட் பண்ணி அந்த ரெசெஷன்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமாலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஃபெட் நியூஸு, யூஎஸ் ஃபெட் ரேட் கட் பண்ணுதா, ஃபெட் இன்க்ரீஸ் பண்ணுதா, எஃப்ஐ விற்க போகிறாங்களா, எஃப்ஐ வாங்க போகிறாங்களான்ற ஒரு விஷயம் எப்போவுமே ட்ரேடரோட பெர்ஸ்பெக்டிவில், இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் எஃப்ஐ என்ன பண்ணுறாங்கன்றத லாஸ்ட் ஒரு 3 to 4 years பெரிய எந்த நியூஸ் மீடியாவும் பேசுறது இல்லை, ரீட்டைலர்ஸும் பேசுறது இல்லை. இப்போ எஃப்ஐ வந்து இந்த பாகுபலி ராணாசுர மாதிரி
எஃப்ஐ ராணா சிலை ஆயிட்டாங்க, ரீட்டைலர்ஸ்லாம் பாகுபலி சிலை ஆயிட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் எப்போ நடந்தது? ஏன் வந்து இப்போ எஃப்ஐ என்ன பண்ணுறாங்கன்றது பெரிய முக்கியம் இல்லை லாஸ்ட் அளவுக்கு, இதுக்கு முந்தின அளவுக்கு நினைக்கிறீங்க? இப்போ முக்கியமான விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து வேர்ல்டில் அதிகமாக நம்ம தான் இருக்கும். அக்ராஸ் த வேர்ல்டு. அக்ராஸ் த வேர்ல்டு. அதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து எவ்ரிடே வந்து எஸ்ஐபியாக வந்து 25,000 crore மேலே அமௌண்ட் உள்ள வருது. 2020 மந்த். ஆமாம், எவ்ரி மந்த். 2020 பார்த்தீங்கன்னா வெறும் 25 lakhs crore இருந்தது, 75 லட்சம் கோடி ஆயிடுச்சு. ஓ, ஓகே. இந்த கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் 3x இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபி வந்திருக்கு. அந்த அமௌண்ட் எல்லாம் இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். டெய்லி வரக்கூடிய எஸ்ஐபியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனுடைய அமௌண்ட் தான். அதெல்லாமல் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் டிப்ளாய் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 40 to 45% ஆஃப் த மார்க்கெட்டுடைய கேபிட்டலைசேஷன் வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் தான் இருக்காங்க. 35% ஆஃப் த பீப்புள் தான் வந்து எஃப்ஐ இருக்காங்க. ஸோ காம்பினேஷன் பார்க்கும்போது அதிக பேர் வந்து லோயஸ்ட் பிரைஸ் வந்தாவே மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் பெரிய மூவ்மெண்ட் கீழே இப்போ இறங்க மாட்டேங்குது. கொஞ்சம் இறங்கினாலே வாங்குறதுக்கு ஆமாம், சப்போர்ட் எடுத்தாவே மார்க்கெட்டில் பையர் வந்துடுறாங்களே. ஸோ யாரும் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய செபி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ எஃப்ஐஏ செல் பண்ண போறாங்கன்னா முன்கூட்டியே பதிவு பண்ணும், நாங்கள் தான் அதை செல் பண்ண போறோம், இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ண போறோம்னு. அப்போ முன்கூட்டியே எல்லாமே வந்து அது டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பட் எய்தர் நம்ம வந்து அந்த அளவுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம பையர் சைடில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ரைட். இப்போ ஓவராலா நார்மல் ஜென்ரலாக ஒரு புதுசாக ஒருத்தர் ட்ரேடர் வராரு, இன்வெஸ்டர் வராருன்னா அவரோட பயம் என்ன இருக்குன்னா, என் பணம் சேஃபாக இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படிலாம் தெரியாது. நான் என்ரிச்சில் மணி போடுறேன், அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கே கார்வி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கார்வின்றது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடுச்சு ஹோல் இந்த ஈகோ சிஸ்டம்லேயே. பட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மெஷர்ஸ் செபியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு ப்ரோக்கிங் மேலே போகணும், இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா அவங்ககிட்ட தான் என் மணி இருக்குது, அதை வச்சு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஆக்சுவலி ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் இனிமேல் எந்த ஒரு ப்ரோக்கிங் கம்பெனியும் வந்து டிஃபால்ட் ஆக முடியாது. எதனால சொல்கிறீங்க? எங்களுடைய ஃபண்ட் எல்லாமே வந்து NCCL அண்ட் MCCL இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே 6 மணிக்கு அந்த ஃபண்டை ஃபுல்லாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எந்த ஒரு புரோக்கருமே கிளைண்ட் ஃபண்டை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஓகே. எவ்ரி மந்த்து அண்ட் குவார்ட்டர்லி டோட்டல் அமௌண்ட்டை கிளைண்ட்டுக்கு கொடுத்துடணும். அந்த இன்ஆக்டிவாக இருக்குது. ஆமாம், இன்ஆக்டிவாக இருக்கிற அமௌண்ட்டை குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் கொடுத்துடணும். டோட்டலாக ஒவ்வொரு அமௌண்ட்டும் இப்போ சேஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் அமௌண்ட் இருக்குது, ஒரு கிளைண்ட் கோட் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம அலோகேஷன் பேரில் அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அலோகேஷன் பண்ண முடியும். அதே அமௌண்ட்டை இன்னொரு கிளைண்ட்டுக்கு அலோகேட் பண்ண முடியாது. அந்த பீக் மார்ஜினில் நீங்கள் சப்போஸ் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா வச்சுருக்கிற உங்களுக்கு 1,10,000 கொடுத்தாலும் பெனால்ட்டி உங்களுக்கு, எங்களுக்கு 90,000 கொடுத்தாலும் பெனால்ட்டி. ஓகே. உங்களுடைய அமௌண்ட்டை நான் முழுக்க உங்களுடைய அக்கௌண்ட்டில், அதுவும் உங்களுடைய செக்மெண்ட்டில் நான் அமௌண்ட் அலோகேட் பண்ணணும். இது எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. யாராலையும் இப்போ ஒரு கிளைண்டால் ஏற்கனவே வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ஒரு செகண்டில் லாஸ் பண்ண முடியும். இப்போ 1 லட்ச ரூபாயை ஒரு கிளைண்டால் லாஸ் பண்ணவே முடியாது. அருணாச்சலம் படத்தில் வச்சிருக்க மாதிரி தான் அவரால் லாஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஈக்விட்டிலையோ ஒரு நிஃப்டிலையோ பை பண்ணி லாஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாயிண்டோடைய மூவ்மெண்ட்டே வந்து இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட் தான். கரெக்ட். அதிகப்படியாக நிஃப்டியில் அவரில் ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா 5,500 7,500 லாஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்பான் மார்ஜினும் கொலட்ரல் மார்ஜினும் எல்லாமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த நீங்கள் சொன்ன அந்த மார்ஜின் இப்போ வந்து என்ரிச் மணியாக இருக்கட்டும், பெரிய கம்பெனி லைக் கோட்டாக்காக இருக்கட்டும், இல்லை SBI இருக்கட்டும், எல்லா கம்பெனியுமே ஒரு லாட்டுக்கு இவ்வளோ மார்ஜின் தான் எல்லாரும் இப்போ அதான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து 2,000 3,000ன்றது கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் புரோக்கர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே யூனிஃபார்ம்லாம் இருக்குது. செபி வந்து எல்லாரும் ஒரே யூனிஃபார்மாக பார்க்குறாங்க. யாரும் வந்து எக்ஸ்ட்ராவும் பண்ண முடியாது, கம்மியாகவும் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற அந்த ப்ரோட்டோக்காலில் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் கிளைண்ட்டுடைய மார்ஜின் டோட்டலாக வந்து சேஃப் லாக்கில் தான் இருக்குது. புரோக்கர் தான் வந்து அதை புரோக்கரை மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிறதோட எக்ஸ்சேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ பெனால்ட்டிங்கிறது வந்து சும்மா ஏதோ வந்து 10,000 5,000லாம் கிடையாதுங்க, பர்சன்டேஜ். ஓகே. 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல வச்சிலன்னா ஒரு நாளைக்கு 5 வட்டி அந்த பர்டிகுலர் கேபிட்டலுக்கு. ஸோ இன்கேஸ் அந்த பர்டிகுலர் பர்சனோட கேபிட்டல் வந்து 10 கோடி இருந்தால் அந்த 10 கோடிக்கு 5%ன்ற மாதிரி 5%ங்கிறது ஒரு நாளைக்கு. சப்போஸ் அது தெரியாமல் நடந்து போச்சு, மிஸ்டேக் நடந்து போச்சுன்னு, அதுவே கண்டினியூஸ் ஆகி மறுநாள் ஆச்சுன்னா 100%. அந்த ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள தான் 100%. அதை 3ஆவது நாளே கண்டுபிடிச்சி நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. புரோக்கரை வந்து, ஏன்னா புரோக்கருடைய அமௌண்ட் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கு. புரோக்கர் எங்கே போனாலும் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் செட்டில் பண்ணிடுவாங்க. யாரும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால வந்து 100% வந்து ரொம்ப சேஃப்டியான, இந்தியாவிலே வந்து சேஃபஸ்ட் பியூரோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா CDSL டிமேட் அக்கௌண்ட், NST டிமேட் அக்கௌண்ட். ரெண்டாவது இப்போ இருக்கிற புரோக்கிங்கோடைய ஃபண்டு. பேங்கிங் கூட வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், நீங்கள் வந்து ஒரு ரூபா வச்சிருந்தா கூட உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் அப்படி கிடையாது. உங்களுக்கு 25% அந்த எக்ஸ்சேஞ்சே உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க.
ரைட். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறதால. ஏன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு வச்சிருப்பாங்க. அதை வச்சு புரோக்கிங்கோட ஃபண்டை வச்சு இங்கே ஒரு செட்டில் பண்ணிடுவாங்க. நிச்சயமா. ரைட். இப்போ இனிஷியலாக இப்போ என்னோட பேரண்ட்ஸோட ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ்ன்ற ஒன்று என்னென்னா பிஎஃபாக இருக்கும். பிஎஃப் தான் ஜென்ரலாக கம்பெனியில் பிடிச்சிப்பாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி வரைக்கும் அந்த பிஎஃப் இல்லைனா வாலண்டரி பிஎஃப் இதுதான் சேவிங்ஸாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓகே நம்ம ஏன் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் இப்போ நிறைய பேருக்கு புரியுது. எஸ்ஐபி பண்ணுங்கன்னு எஸ்ஐபினா என்னென்னு தெரியாத இடத்துல இருந்து இப்போ எஸ்ஐபி புரிய ஆரம்பிச்சிருச்சு. எஸ்ஐபி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அந்த ரெடியாக இருக்கவங்களுக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே எனக்கு எஸ்ஐபி பண்ணணும்னு தோணுது, ஆனால் எஸ்ஐபி பண்ணணும்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அப்படியே பண்ணால் பேங்க் கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது. அவன் நிறைய பிளான் சொல்கிறான், அதை சூஸ் பண்ண தெரியல. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற ஒரு விஷயத்தில் மக்கள் ரெடியாக இருந்தால் கூட அதை ஈஸியராக பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்களா? அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நிச்சயமா இந்தியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து 10 rupees எஸ்ஐபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 10 rupees எஸ்ஐபி 10 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு ஆரம்பிக்கலாம். 10 rupeesல வந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து அதாவது ஓஎன்டிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்தியாவில் ஓஎன்டிசிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு எய்டட் கம்பெனி. ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 tier 3 tier சிட்டியில் இன்னும் காமன் பீப்புள் நிறைய பேர் யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணல. அவங்களுக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வழியாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ 10 rupees எஸ்ஐபிங்கிறது நாங்கள் வந்து எங்கள் பேரில் எஸ்ஐபி கொடுக்கல. இப்போ ஒரு ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டோ அவங்களோட எஸ்ஐபியை நாங்கள் 10 rupeesக்கு நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் புதுசாக ஒரு கிளைண்ட், நான் இப்போ வரேன், நான் உங்களோட இதில் என்ரிச்சில் என்ரோல் பண்ணிவிட்டேன். அந்த 10 rupees எஸ்ஐபி பர் டே அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ எவ்ரிடே என்னோட அக்கௌண்ட்லேருந்து 10 ரூபா போயிட்டு மாதத்துக்கு ஒரு 300 600 whatever அந்த மணி போகுது. இந்த 300 ரூபாய்க்கு என்ன என்ஏவி என்ன பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குமோ அதை பர்ச்சேஸ் பண்ணுமா? ஏன்னா அது எப்படி அந்த 10 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஏன்னா ஒரு சில என்ஏவி 200 இருக்கும், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ஏவி ஒரு 15 ரூபா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் யூனிட்ஸில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குமா? எஸ், இது வந்து டைரெக்டாகவே நாங்கள் அமௌண்ட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஆஸ் அ இன்வெஸ்டரையும் ஆஸ் அ பேங்க்கையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. டைரெக்டாக நீங்கள் பை பண்ண உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே அந்த என்ஐவிக்கு தகுந்த என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸோட யூனிட்டை உங்களுக்கு அந்த ஒரு யூனிட்டில் வந்து எத்தனை சதவீதமோ அந்த சதவீதத்தை உங்களுக்கு பை பண்ணுவோம். ஓகே. அந்த சதவீதத்தின் அடிப்படையில் நடக்கூடிய எல்லா ப்ராஃபிட் லாஸுக்கும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ ஈச் டேஸ் வந்து நீங்கள் அதை பை பண்ண முடியும். இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டு அதில் இன்னும் நிறைய இருக்குது. ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்குறதும் இருக்குது உங்களுக்கு. டெப்ட் ஃபண்ட் இருக்குது, அதை நீங்கள் பை பண்ணிங்கன்னா இப்போ எஃப்டியோட நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். இப்போ வந்து 6% 7% எடுக்கிறதுல 8% அளவுக்கு வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே மந்த்லி சேலரி கிடையாது. இப்போ சின்ன எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க, சின்ன ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி எடுத்துக்கும், ஜொமேட்டோ எடுத்துப்போம், அவங்களாம் ஒரு பர் டே ரெவன்யூ இருக்கும். இப்போ அவங்களே இப்போ சேவ் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஒரு ஆப்ஷன்லாம் மச் பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸட் ரிட்டர்னும் அதில் பதிவு பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் பாயிண்ட்டுங்க. லாக்கிங் பீரியட்லாம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 745 ஸ்கீம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 17-18 கம்பெனியோடைய ஸ்கீம்ஸ் தான். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பை செல் அதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ காமன் பீப்புளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ரைட். ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில், அதுவும் நாங்கள் வந்து ஏஐ பேஸ்டு கேஒய்சி பில் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, வேறு ப்ரோக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா வெறும் ஒரு ஓடிபியில் வித்தின் 10 seconds நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஆல்ரெடி கேஆர்ஏ ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா இல்லைன்னா ஒரு 1 to 2 minutes ஆகும். இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பை பண்ணிக்கலாம். சண்டே சாட்டர்டே நைட் பகல்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எப்போலாம் பதிவு பண்ணிக்கலாம். நேரடியாகவே நாங்கள் பேங்கோடையோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன்லையோ நாங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போது ஜென்ரலாக ப்ரோக்கிங்காக பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் வார் இருந்தது. எந்த வார்னா 2010 நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் 20 rupees பர் ஆர்டர் பேசிஸில் போகுது. அது முன்னாடி வரைக்கும் வந்து டேர்ன் ஓவர் பேசிஸில் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ப்ரைஸிங் வார்ன்னு இருந்தது. ஸோ எல்லா ப்ரோக்கரும் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் மாடலுக்குள்ளே வராங்க. எல்லாரும் 20 rupees பர் மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூனிஃபார்மிட்டி ஆகுது, எல்லாருமே சேமாக வைக்கும் போது டெக்னாலஜி வார் ஆகுது. ஒவ்வொரு ப்ரோக்கரும் வந்து டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாங்கள் மற்ற புரோக்கரோட இது பெட்டராக காமிப்போம் அப்படின்றாங்க. ஒரு சில புரோக்கருக்கு அந்த பேண்ட்வித் இருக்குது பண்ணுறாங்க, ஒரு சில புரோக்கருக்கு பேண்ட்வித் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் டெர்மினல், நவ் டெர்மினல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா எக்ஸ்சேஞ்சில். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க? எனக்கு டெக்னிக்கலாக நான் ரொம்ப லேகிங்கில் இருக்கேன், இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க, நான் 10th ரேங்க்கில் இருக்கேன், நானும் கொஞ்சம் முன்னாடி வரணும்னா ரேங்க்கில் ஃபஸ்ட்டு போகணும்னா என் டெக்கை பில்ட் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு டெக்கு தெரியாது இல்லையா? இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க, இல்லை எப்படி நீங்கள் அந்த ஒரு போட்டிக்குள்ளே வந்தீங்க டெக்னிக்கலாக? ஏன்னா இப்போ வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு டெக்னிக்கலே தெரியாதுன்றீங்க,
ஓவரால் இந்த பேக்ரவுண்டில் நான் வரலன்றீங்க. ஸோ ஹவு டிட் யூ கம் அப் வித் திஸ் ஓவரால் பிளான்? ஆக்சுவலி எனக்கு கோடு தான் டைப் பண்ண தெரியாது, ஆனால் என்ன வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் வந்து 2021க்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு நிறைய தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டில் வந்து இனிமேல் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கரால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ 2020க்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாகவே நாங்கள் வந்து பிவேட் பண்ணோம். டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணணும், டெக்னாலஜிக்கு ரெக்ரூட் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்றைய காலகட்டத்தில் எங்களால் அந்த 1 or 2 years வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் தான் பேஸ் பண்ணோம். ஏன்னா டெக்னாலஜி வந்து எல்லா டெக்னாலஜியும் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்காது. அது போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதை பில்ட் பண்ணி அதிலே நம்ம லாஸ்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ரெக்கவரி பண்ணி மறுபடியும் பில்ட் பண்ணி இன்றைக்கி பக்காவான ப்ராடக்டாக நீங்கள் பார்க்குற ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் டாப் 3 brokers நீங்கள் யார் பேர் சொன்னாலும் ஈக்குவலாகவோ ஒரு கிரேட்டர் தனாவோ தான் இருக்கும். நாங்கள் வந்து கம்பேரிசனுக்காக சொல்ல, அந்த அளவுக்கு காம்படிஷனுக்குள்ளே வரதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி ஓனாக சார்ட் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய ட்ரேடிங் யூஸு சார்ட்டை ஈக்குவலாக வச்சுருப்பாங்க. அந்தமாதிரி என்ரிச்சோட சார்ட்டை ஓனாக பில்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஏஐ வந்து எம்சிபி எல்எல்எம்ல நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ண மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன் ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து டேட்டா பேஸ், ஈவன் இப்போ ப்ரைஸ் ஸ்பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைஸ் ஸ்பீட்ஸை வந்து நாங்கள் டேரெக்டாகவே எக்ஸ்சேஞ்சிலேருந்து கன்சியூம் பண்ணி நேரடியாகவே கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதால நம்ம ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம நிறைய பில்ட் பண்ண ஆரம்பிச்சது காரணமே காம்படிஷன் அப்படி இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி ப்ரைஸ் எல்லாம் யாரையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே யூனிஃபார்ம், எல்லாருக்கும் ஒரே மார்ஜின், ஒரே ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணலாம். நான் ப்ரோக்கரேஜ் கம்மியாக, ஏன்னா 0 கொடுக்குறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க மார்க்கெட்டில். அதெல்லாம் வேலிடிட்டே கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு. அந்த ப்ராஃபிட் கொடுக்கணும்னா நான் ஒன்றும் ப்ராஃபிட் கொடுக்க போதில்லை, நான் டூல் கொடுப்பேன். அந்த டூல் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அது பெட்டர் தானே இருக்கா, யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, இன்றைக்கி அதுதான் காம்படிஷன். ஓகே. ஸோ இன்வெஸ்டருக்கு ஒரு ஆக்சசிபிள் ஏற்கனவே டேட்டா பாயிண்டே இருக்காது. கிளைண்ட் அந்த 90% ஆஃப் த பீப்புள் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறது காரணம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கோ ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாவோ ஈவன் சார்ட் ரீடிங்கோ இது எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. நீங்கள் ஒரு சார்ட்டு அட்வான்ஸ் மாடல் போனால் கிட்டத்தட்ட பர் மந்த்துக்கு 17,000 பே பண்ணுறாங்க, இல்லை 5,000 பே பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ஆமாம். இப்போ இதெல்லாம் வந்து உங்கள் ₹1,00,000 கூட லாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ₹2,000 ₹5,000 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம்? அஸ் அ புரோக்கர் நாங்கள் வந்து ஒரு வெண்டார் பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணி எப்படி அவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக அதை கொடுத்து அதை அவங்க ட்ரேட் பண்ணுறதால அவங்க லாஸ் பண்ணாமல் இருக்கிறதால எங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வரும். ஸோ எங்களுக்கு என்னென்னா கிளைண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி அவங்கள லாங் ரனில் நாங்கள் சஸ்டைனபிலிட்டியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எங்களுடைய பாயிண்ட். செபியோட ரிப்போர்ட்டில் 10ல் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். அதனால் வந்து ட்ரேடிங்கோட ஓவரால் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ் பண்ணுறவங்களோட பீப்புள் அதிகம் தான் ப்ராஃபிட் எடுக்கிறவங்கள விடன்னு ஒரு நம்பர் டீட்டெயிலாக ரிப்போர்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க 20 கோடி பேர் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மொத்தம் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்றாங்க. ஸோ அதில் ஒரு 90% லாஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரிய ஹியூஜ் நம்பர் இல்லையா? ஸோ உங்களுக்கு ப்ரோக்கிங்லேயும் வந்து அஸ் அ பிஸ்னஸாக அது ரொம்பவே பாதிக்கப்படும், அஸ் அ ட்ரேடிங் ஈகோ சிஸ்டமாகவே அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ரிப்போர்ட்டு? இல்லைங்க, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 90% பேர் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது இல்லை, எல்லாரும் லாஸ் ஆகிறது கிடையாதுங்க. ஓகே. இப்போ 2020 வந்து 1.2 ட்ரில்லியன் மார்க்கெட் வேல்யூ, இன்னைக்கு 5 ட்ரில்லியன் மார்க்கெட் வேல்யூ இருக்குது. யாரெல்லாம் ஈக்விட்டியில் ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து 5x க்ரோத் இருக்குது. கரெக்ட். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. கரெக்ட். அப்போ இன்வெஸ்டர் வந்து யாருன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க. யார் லாஸ் பண்ணுறாங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ், F1 ட்ரேட். வெறும் 22 லட்சம் பேர் தான் டெரிவேட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். 20 கோடியில் 20 லட்சம் பேர் தான் ட்ரேடே பண்ணுறாங்க F1 லாஸ்ட் இயர் டேட்டா சொல்லுது. ஓகே. அதில் நீங்கள் சொல்கிற அந்த 90% பேர் லாஸ் பண்ணாலும் கூட 18 லட்சம் பேரோ 19 லட்சம் பேரோ தான் லாஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. அந்த மீதி இருக்கிற 3 லட்சம் பேர் யார் ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஹெட்ஜர் பண்ணுறாங்க, ஆர்பிட்ரேஜ் பண்ணுறாங்க, அல்லது வந்து மார்க்கெட்டில் இப்போ எஃப்ஐயோ டிஏயோ என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க ஈக்விட்டி பொசிஷன் வச்சுருக்கிறதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து ஹெட்ஜ் பொசிஷன் எடுப்பாங்க, அவங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். இங்கே வந்து ஹெட்ஜிங்கிறது நான் பார்த்தேன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு சைட் டிஷ் மாரி சாப்பாட்டில். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்னா சைட் டிஷ்ஷே மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றாங்க. ஓகே. அதனால் லாஸ் வருது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. இதுக்கு வந்து ஒரே ஒரு இது பண்ணால் நம்ம 34 இன்பில்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷனில். ஓகே. இந்த ஆப்ஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த நேக்கடாக பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷனில் நேற்று நான் வந்து 300 ரூபாய்க்கு பார்த்தேன் ஆப்ஷனு, இன்றைக்கி வெறும் வந்து 20 ரூபாயில் இருக்குது, ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸ்டாக்கை பார்த்தா ஓகேங்க, சோல்ட் ஆயிருக்கு, நம்ம பை பண்ணலாம். ஆப்ஷன் அப்படி கிடையாது, 0 ஆகிடும். 90% ஆஃப் த பீப்புள் யாருன்னா நாலேஜ் இல்லாதவங்க லாஸ் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க எல்லாமே ஹெட்ஜிங் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டாங்க. இதுக்கு நம்ம டூல் பில்ட் பண்ணியிருக்கோம்.
34 இன்பில்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இல்லை எனக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியாது நான் என்ன பண்ணலான்றவங்களுக்கு நாங்கள் என்ன பில்ட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்னு நினைக்கிறேன், இல்லை மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். ஈவன் வாய்ஸ் கொடுத்தா கூட போதும். தமிழ்லையோ மலையாளத்துலையோ உங்கள் லாங்குவேஜ் என்னவோ நீங்கள் கொடுத்தா போதும். ரீஜனல் இங்கிலீஷ் கூட இல்லை, தமிழில் கூட நீங்கள் கொடுத்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த சைடு போகணுன்னு சொன்னால் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி, உங்களுடைய டென்சிட்டி எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். கரெக்ட். ஸோ அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, எவ்வளோ ரிஸ்க்கு தேவைப்படுது, எவ்வளோ ரிட்டர்ன் தேவைப்படுது, அந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் நம்ம அதில் கொடுக்குறோம். பர்ஃபெக்ட். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நேற்று 300 இருந்தது ஆப்ஷனு, இன்றைக்கி 30 இருந்தது. அதுக்கு சீப்புன்னு நினச்சி நான் வாங்க முடியாது, ஏன்னா அது பின்னாடி ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ நீ மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைக்கிறேன், உன்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க எங்கே லூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஓடிஎம்லாம் வாங்கும் போது ஆப்ஷன்ஸ் டிகே ஆகுது. ஸோ நீங்கள் அதே ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஏஐல கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகுமா, ஓகே அதை நான் ரிஸ்க் டிஃபைன்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணுறேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்ட்ரைக் வாங்கணுன்றதை சூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்டாக கொடுத்துரும். நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இதை வந்து இன்பில்ட்டாகவே உங்களோட டூல்லே இருக்குது. ஓகே. இந்த 18 லட்சம் பேர் லாஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம பில் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இருக்கிற 18 லட்சம் பேருக்காக. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு ஒரு டூலும் டிசைனும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த டூல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் காஸ்ட், அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு பர்சன் கிடையாது. ரைட். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே ஆப்ஷன் பற்றி தெரியறதில்ல. இதுக்கு ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம், ஆஸ் வெல் அஸ் அந்த டூல் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த டூலை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த லாஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறோங்கிறது தான் பாயிண்ட். ஓகே. இப்போ நீங்கள் கோவிட் டைமில் அந்த கோவிட் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பிவோட் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு அடிபட்டு பிவோட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பீரியட்லுக்கு அப்புறமா வேறு ஏதாவது ஒரு பீரியட் நடந்து இதை விட பயங்கர அடிபட்டீங்க, இல்லைனா ஒரு சில விஷயத்த நான் ரிஸ்க்கை எக்ஸ்பெக்டே பண்ணல கோவிட் மாதிரி, ஆனால் ப்ரோக்கிங்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ரோக்கர்ஸ்க்கே தெரியுது இதுவும் பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற, அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு ஃபீல்டுன்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம்னா, நான் பர்சனலாக பார்த்தது இந்த க்ரூட் ஆயில் நெகட்டிவாக போன ஒரு டே. இது வரைக்கும் அஸ் அ ட்ரேடராக க்ரூட் ஆயில் 0 போகும், ஓகே ஒரு அசெட் 0 போகும், அது எப்படி ஒரு அசெட் மைனஸில் போகுன்றது வந்து நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் அந்த ஹோல் பீரியட் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருந்தது, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆச்சா? இல்லை, எங்களுக்கு வந்து ₹1 கூட லாஸ் கிடையாது. நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட். மார்க்கெட்டில் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் முடியும். ஸோ அதனால் வந்து என்னோடய இன்வெஸ்டாருக்கோ யாரையோ நான் ஓவர் நைட் போர்ஷன் அலோவ் பண்ணல. அதனால் நாங்கள் வந்து சேஃபு. பட் மெனி ப்ரோக்கர்ஸ் ஆர் லூசிங் த மணி பிகாஸ் நேக்கடு ஃபண்டாக போயிடுச்சு எல்லாருக்கும். அது வந்து ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வந்து இந்தியா வச்சிருக்கிறது வந்து ஒரு தவறான கண்டம் தான். ஏன்னா நைமெக்ஸ் மார்க்கெட் வந்து நைட்டு க்ளோஸ் ஆகுது, அதோடைய ஓப்பனிங் ப்ரைஸ் தான் இந்தியாவோட ஓப்பனிங் ப்ரைஸ் நீங்கள் கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ அது வந்து இப்போ காலத்தின் கட்டாயம் தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ மாற்றிட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் அந்த அன்சர்டனிட்டி வந்து எந்த ஒரு புரோக்கரும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு கிளைண்ட்டும் எதிர்பார்க்கல. கரெக்ட். ஸோ அது வந்து ரேர் கேஸ் அன்சர்டனிட்டி வந்தது. ஆனால் இதனால் புரோக்கருக்கு என்னென்னா அவங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு தான் லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எல்லாரும் அது ஒரு பெரிய லெவலில் லாஸ் ஆகலை, ஆனால் அது வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் தான் சொல்ல முடியும். ரைட். இப்போ நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே எனி பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விஷயம் ப்ரிகாஷனராக நிறைய விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மழை சீசனில் நீங்கள் போய் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி பெருசாக போக போகிறதில்ல. வெயில் சீசனில் நல்லாவே பிச்சுக்கிட்டு போகும். பட் வெயில் சீசனில் போடுற பிஸ்னஸோட நம்பர்ஸை பார்த்து ஓகே ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் நல்லா வரும்னு நம்ம கண்டிப்பாக யோசிக்கவே முடியாது, சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். இப்போ அந்த சைக்கிளிகள் நான் ஷிஃப்ட் ஆகிறது பார்க்குறது வந்து ஆப்ஷன் செக்மெண்ட். லாஸ்ட் நவம்பரில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரிஸ்லாம் தூக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் ஓவர் கம்மியாகுது, டெரிவேட்டிவ்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாகுது, ப்ரோக்கர்ஸ்க்குமே வந்து ஏஞ்சல்லேருந்து எல்லாரோட ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டமே கம்மியாக தான் இருக்குது. இப்போ இன்னும் ஃபர்தராக வந்து லாஸ்ட் ஒரு வாரமாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு மாதமாக ஒரு ரெகுலேஷன் நியூஸ் போயிட்டே இருந்தது இல்லையா, வீக்லி ஆப்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. ஸோ பண்ணிட்டாங்கன்னா அஸ் அ ப்ரோக்கிங்காக அஸ் அ கம்பெனியாக நீங்கள் என்ன ஃபர்தர் மெஷர்ஸ் எடுப்பீங்க? அஸ் அ ட்ரேடராக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இன்கேஸ் நான் ட்ரேடர், எனக்கு வீக்லி ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நிச்சயமாக வால்டாலிட்டி வந்து ஏற்கனவே இருக்கிற அதே வால்டாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். அப்புறம் காலத்தின் தேவை ஒரு சடன் பீரியட் போகும்போது மறுபடியும் வால்யூம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வால்யூம் வந்து எல்லாருடைய ப்ரோக்கரேஜ் ரெவன்யூ வந்து நிச்சயமாக ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போவே வந்து நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட் பேஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெல்த் டெக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து வெறும் ஆப்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆப்ஷனும் ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து காமிச்சு, ஆனால் எங்களோட மொத்த ப்ராடக்ட்லேயும் இப்போ 80% ஆஃப் த ஆக்குபைடு பிளேஸ் வந்து ஆப்ஷன் தான். ஆனால் நாங்கள் ப்ரிகாஷன் மெசேஜரி நாங்கள் ஏற்கனவே பல ஆங்கிளில் எடுத்திருக்க மாதிரி இப்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சர்வீஸ் பேஸ்டு
குவாலிட்டி பேஸ்டு ரிசர்ச் பேஸ்டு வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டி நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அதுதான் நாளை வந்து தீர்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ரைட். ஸோ இது வந்து ஒரு கேப்பாகவும் பார்க்குறேன், இது வந்து நான் என்னுடைய யூனிக் ஃபீச்சர்ஸாகவும் பார்க்குறேன். ஓகே. ஸோ இதை நான் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் திங்ஸாக எப்படி நம்ம வந்து சர்வீஸாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ ஓவராலாக சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரேடிங்கு இல்லைனா இதை பற்றி ஏதாவது பேசணுன்னாலே மெயினாக நம்ம கண்ணில் படுறது ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி நார்தன். பட் இப்போது லாஸ்ட்டு ஒரு 2024-25 இப்போ திரும்பி பார்க்கும்போது என்எஸ்சி பல்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது. ஓகே, இந்த மகாராஷ்டிராவா ஒரு மாதத்துக்கு இத்தனை லட்சம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுது, குஜராத்தா இத்தனை லட்சம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுது. இந்த 25-28 ஸ்டேட்டில் முதல் 3 நார்த்தில் இருக்குது. பட் ஆனால் சவுத்தில் டாப்பில் வருது பார்த்தா தமிழ்நாடு கன்சிஸ்டண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. இந்த growth நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடுன்றது வருதுன்னா திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், சென்னை மட்டுமா, இல்லை இதை தாண்டியும் பெனிட்ரேட் ஆகிருக்கா? இப்போ 2 டயர் சிட்டியை தாண்டி 3 டயர் சிட்டிலையும் வந்து மக்கள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க. ஓகே. இப்போ நிறைய வந்து ஏன்னா நம்ம எஜுகேஷன்லேயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் தமிழ்நாடு. அதே மாதிரி இங்கேருந்து எல்லாரும் வந்து வேலை வாய்ப்பும் சரி, நம்ம வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். ஸோ நம்ம வந்து டைமே பார்க்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே என்ன பார்த்தோன்னா டைம் பார்க்க மாட்டோம். நேரம் பார்க்காம வேலை செய்கிற நம்ம அதே மாதிரி எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. எஜுகேஷனும் சரி, லேர்ன் பண்ணுறதும் சரி, நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருப்போம். ஸோ அதனால் இந்தியாவில் ஒரு நீ சொல்கிற சேலம், ஈரோடு எல்லா ஏரியாக்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொண்டு வராங்க. ஓகே. ஸோ இந்த 3 டயர் சிட்டிலையும் வந்து மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, எவ்ரிவேர் இன் இந்தியா. அடுத்த ஜேர்னியை வந்து மார்க்கெட்டை நிர்ணயிக்க போகிறதே 3 டயர் சிட்டி தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நம்மளே வந்து நிறைய ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது பார்ட்டிசிபேஷன் சென்னையில் வச்சாலே நிறைய இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து இங்கே அட்டன் பண்ணி, ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. எங்களுக்கு தேவை நாலேஜ், நான் கற்றுக்கணும். அதுக்கான பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கான ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா பீப்புள். ஏன்னா இந்த 5 இயர்ஸில் வந்து நல்ல க்ரோத் பார்த்துருக்காங்க மார்க்கெட்டில். இதே க்ரோத்தை இன்னும் அடுத்த வருங்காலங்களில் 10 ட்ரில்லியன் மார்க்கெட்டுன்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா 1947லேருந்து 15 வரைக்கும் 1 ட்ரில்லியன் மார்க்கெட் தான் இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட அதுக்கடுத்த காலகட்டத்தில் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் இதுவே வந்து அடுத்த இன்னும் வர்ற 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் இருக்குன்னு ப்ளூம்பர்க்லேருந்து மற்ற எல்லா நியூஸ் சேனலும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியாவுடைய க்ரோத்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பேஸ் மட்டம். இதுக்கடுத்து வரக்கூடிய க்ரோத் வந்து மிகப்பெரிய இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ பிஃபோர் நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கப்புள் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஃப்ரம் யுவர் சைட்லேருந்து சொல்லுங்கள். இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்ஸ், டெவலப்டு மார்க்கெட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட்டாக இருக்காங்க. அஸ் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை அஸ் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை எப்படியா இருந்தாலும். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியே 401(k)ன்னு ஒன்று இருக்குது. பிஎஃப் மாதிரி எப்படி நம்மளோட பிஎஃப்ல ஒரு டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடுறாங்களோ அவங்க டேரெக்டாக மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அந்த 20 கோடி 140 கோடி இல்லை 20 கோடி பேருக்கு தான் இந்த ஆக்சஸ் இருக்குது டிமேட் அக்கௌண்ட். இது இன்னும் 40 கோடி 50 கோடி ஆகணும்னா முக்கியமான 3 விஷயத்தை இண்டிவிஜுவலாகவும் பண்ணணும், அஸ் அ கவர்மெண்ட்டாகவும் ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ கவர்மெண்ட்டாக எடுத்துருக்கிற மெஷர்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் தான். மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் டிக்கெட் சைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதேமாதிரி கேவிசி வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக பண்ணுறது. கரெக்ட். ஏற்கனவே ஒரே கேவிசி பண்ணும்போது ஒரு ப்ரோக்கிங் தனித்தனியாக டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது. இதை தாண்டி வந்து புதுசாக என்னென்னா எஜுகேஷனில் தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. கரெக்ட். இப்போ காலேஜஸ் ஸ்கூல்லே கூட இது ஒரு சின்ன ஒரு விஷயமா நம்ம வந்து இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா காலேஜுக்கும் போய் நம்ம வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து ஒரு பேப்பராகவோ அது வந்து ஃபுல் டைம் ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாகவோ கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் திரும்பி பார்க்கும்போது மார்க்கெட்டில் எல்லாரும் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது வந்து ஈஸியஸ்ட்டாகவே ஆகும். கரெக்ட். இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேப் ஃபார் இந்தியா. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட டிமெட் அக்கௌண்ட்டு 45 crore டிமெட் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக ஆகிடும். இந்த 140 crore டிமெட் அக்கௌண்ட் வந்து நமக்கு 45 கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 30% கிட்ட நமக்கு வந்துடும், 25% வந்துடும். இப்போ ஆனால் இது 5 வருஷம் கழிச்சு முன்னாடி பார்க்கும்போது 2% ஆஃப் த பீப்புள் தான். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, 5 to 7%, 10% பீப்புள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சுக்கு நமக்கு இருக்குது. ரைட். இது அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வந்து நம்ம அடுத்த 5 ஆண்டுகளில் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய வல்லுநர்கள்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்தியாவுக்கு தேவை வந்து வெறும் ட்ரைனிங்கும் லிட்ரஸியும் மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, பர்ஃபெக்ட்.
ஸோ ட்ரேடிங்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்டிங் அட்வைஸ் பண்ணிட்டீங்க, எஸ்ஐபி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் குதிச்சா பெரிய ஆக்டராக தான் குதிப்பேன், ஆனால் முதலமைச்சராக தான் ஆவேன்ற மாதிரி டேரெக்டாகவே வந்து ஆண்டர்ப்ரனர் ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, நான் இதுதான் ஒர்க்கு, இதுக்கப்புறம் நான் டேரெக்டாக ஆகணும்னா ஆண்டர்ப்ரனர் தான் ஆக போகிறேன்னு ஷிஃப்ட் பண்ணீங்க இல்லையா? ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஏன்னா நீங்கள் ப்ரோக்கிங் ஆனால் தான் கமாடிட்டியில் பண்ண முடியும், ப்ரோக்கர் ஆனால் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் வந்து மெயினாக மெம்பர்ஷிப் இருக்கணும், இருந்தால் தான் அதை பண்ண முடியும். பட் இப்போது ஒரு இன்னும் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஓகே, நானும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு கிளியர் ஐடியா இல்லை, நான் ஒரு புரோக்கராக விரும்பலை, பட் இது ரிலேட்டடாக நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நிச்சயமாங்க. இப்போ என்னென்னா, நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக இதுதான் அடுத்த மார்க்கெட்டே. இப்போ நிறைய பேர் வந்து முதலீடு அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ சப் ப்ரோக்கர்ஷிப் எடுக்கணும்னா ஒரு 25,000 ரூபீஸ் செலவாகும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும்னா அது ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாமினேஷன் முடிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சப் ப்ரோக்கரேஜ் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு 3 ஆங்கிளில் மார்க்கெட்டை வந்து நாங்கள் வந்து சப் ப்ரோக்கர்ஷிப்பை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளாக கொடுக்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஓனாக ஒரு ஆப்பை பில்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் எங்களோடது, பாடி உங்களோடது, ஒயிட் லேபிள் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ உங்களோட நேம்லேயே நீங்கள் ஆப்பை பில்ட் பண்ணி நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் இன்ஜின் வந்து எங்களோட கேவிசி ப்ராசஸ், ட்ரேடிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன மார்க்கெட்டுக்கு புதுசாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் கேப் வந்து ஒரு பெரிய புரோக்கர் வந்து வச்சிடல, நாங்கள் எங்ககிட்டே அந்த ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு நீங்கள் தாட் ப்ராசஸ் தரீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நீங்கள் வந்து உருவாக்கி அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஜின்ஸை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏபிஐ வந்து நாங்கள் எண்ட் டு எண்ட் கொடுக்குறோம். ஓகே. எஸ்டிகே கான்செப்ட் சொல்லுவாங்க. எஸ்டிகே ஆப். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, ஒரு இ-காமர்ஸ் ஆப் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுடைய ஆப்பில் வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து பையோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க. அதில் எங்களுடைய ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டை நாங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணோம், அங்கேயே கேவிசி ப்ராசஸ் பண்ணணும்னா நாங்கள் அதை பில்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நீங்கள் வித்தின் 1 வீக் to 2 வீக்ஸில் எங்களுடைய ஆப்பை மொத்தமும் உங்களுடைய ஆப்புக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ப்ராசஸும் உங்கள் ஆப்புக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு நடக்கிற ஜேர்னிலேருந்து வரக்கூடிய கமிஷன்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஷேரிங் வந்துடும். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸில் அடிஷ்னலாக இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறீங்க. ரைட். ஸோ பேசிக்கலாக என்னோட ஒரே ஒர்க் என்னென்னா, கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளமு, அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷனாக நான் கொண்டு வரதுக்கு நான் க்ரியேட்டிவாக என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்தால் மட்டும் போதும். பேக் எண்டில் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஃப்ரண்ட் எண்டு ஜஸ்ட் உங்களோட நேம்லேயே இல்லை அவங்களோட பர்சனல் பிராண்டிங்கில் கூட ரீபிராண்ட் பண்ணி ஒயிட் லேபிள் சொல்யூஷனாக கூட இதை பண்ணி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஸ்க்ரீனர் நான் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன், இல்லைனா ஒரு F&O ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை, ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன்னா அதை நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டீமை வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத நான் டேரெக்டாக அதை யூஸ் பண்ணி அந்த SDK பிளாட்ஃபார்ம் மூலிமா ஐ கேன் பில்ட் இட். எஸ். ஆமாம். இப்போ நிறைய வந்து இப்போ டேட்டா தேவைப்படும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு F&Oனா F&Oவுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். உங்கள் பிளானை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் API வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூனிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி கிளைண்ட் வந்து ட்ரேட் பண்ணி கேவிசி பண்ணி ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே உங்கள் கிளைண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ப்ரோக்கரேஜ் கமிஷன் நீங்கள் ட்ரையல் பேஸ் தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் நீங்கள் பேசணும். இன்றைக்கி பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஓகே ஆக்சுவலி டெக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆள் ஆக முடியும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி வச்சு ரன் பண்ணணும், எந்த டீமை வச்சு ரன் பண்ணணும்னு தெரிஞ்சாலே ஆக்சுவலி அந்த ஒரு கம்பெனியை மாதம் 7,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 7,000 ரூபாய் சம்பளத்துலேருந்து ஒரு 250 crores வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி கொண்டு வரதுக்கு ஆக்சுவல் ரீசன் உள்ள எந்த டெக் அந்த டெக் எதுவுமே தேவையில்லை. ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். இதை மூணுத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டீம் இருக்கணும். அதை வச்சு ரன் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணுன்றது நீங்கள் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் எவர் திங்ஸ் தட் யூ ஷேர்ட். ஸோ நீங்கள் பிஃபோர் வி கன்க்ளூட் இந்த ஹோல் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கோ இல்லை இன்வெஸ்டிங் கம்யூனிட்டிக்கோ ஃபர்தராக நான் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா ஏதாவது ஒரு சில அட்வைஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஷேர். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த மீட்டிங்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸுடைய மென்டாலிட்டி என்னென்னா, ஸோ எக்ஸ்போஷரோ அதெல்லாம் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடையாது. இப்போ எல்லோரும் வந்து என்னென்னா நிறைய டிப்ஸ் கொடுக்குறத பேஸ் பண்ணி இன்றைக்கி ஏமாந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி பணம் கொடுத்து நான் முதலீடு பண்ணி தரேன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஃபாரெக்ஸ் அதுன்னு கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு. இண்டஸ்ட்ரியோடைய மந்திரமேனா லேர்னு ஆனஸ்ட் இன்வெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுங்கள், அப்புறம் நல்ல ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது இருந்தாவே போதும். பணத்தை கொடுத்து ஏமாறாமல் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் என்னோடய அட்வைஸ். பர்ஃபெக்ட். இதை ஃபாலோ பண்ணால் இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு இனி நல்லா அமையும். ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.